அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுத்த வசனம் வார்த்தை என்ன? பிப்ரவரி மாசத்துல வசனம் வாசிக்கிறோம். 28:9 என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மை ரட்சிக்க போறாராம். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு என்று பொருள். அன்பு பிள்ளைகளே, வருஷம் பிறந்து விட்டது. உனக்குள்ள பெரிய மனக்கலக்கம் இருக்கும், மனபாரம் இருக்கும், மன சோர்வு இருக்கும். உடைந்து உட்கார்ந்து இருப்ப, இந்த வருஷம் எப்படி வாழப்போன்னு சொல்லி கலங்கி உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவச்சனமே, உனக்கு மேலாக கர்த்தர் நிச்சயமா இருக்கிறாரு. என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மைப்படுவாரால் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உற்சாகமா ஸ்தோத்தரிக்க போகிறோம். அதிகார வேளைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, 2ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, இந்த பிப்ரவரி மாசத்துக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. இன்றைக்கு நீ கொடுக்க போற கர்த்தா வேத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீங்களோடு பேசும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமுள்ள பிரசனம் எங்களை மூடி மறைக்கும்படியா செபிக்கிற கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக, சந்தோஷம் பெருகுவதாக, நன்மைகள் பெருகுவதாக, ஆசீர்வாதம் பெருகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற கர்த்தாவே, உம்முடைய கிருபை யாவரையும் தாங்கட்டும் என்று செபிக்கிற கர்த்தாவே, இந்த அதிகார வேளைக்காக செபிக்கிற கர்த்தாவே, இந்த 1ஆம் தேதி கால வேளைக்காக செபிக்கிற கர்த்தாவே, 2ஆம் மாசத்துக்காக செபிக்கிற கர்த்தாவே, கொடுத்த நாளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெருகும்படியா செபிக்கிறையா. அடிமை ஒரு மண்ணு ஆண்டவரே, நீ மகிமையா இருக்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீ கொடுக்கிற கர்த்தா வாக்குத்தத்த வார்த்தைக்காக செபிக்கிறோம். கர்த்தர் பேசும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தரோடு பேசுவீராக, வெளிப்படும்படியா செபிக்கிற கர்த்தாவே, இந்த வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் யார் சுகமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். சோர்ந்து மக்களுக்காக செபிக்கிறேன். யார் தேவன் தேர்ச்சி பலப்படுத்தி கர்த்தாவே ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறேன். தமிழக மக்களுக்காக செபிக்கிறோம். இந்திய மக்களுக்காக செபிக்கிறேன். தேசத்தின் மக்களுக்காக செபிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் யாவர் தேர்ச்சி பலப்படுத்தி கர்த்தாவே உயர்த்தி ஆஸ்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்காக செபிக்கிறேன், அந்த ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறேன், அந்த விசுவாச மக்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் சபைகளை ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறேன். சபைகளை பெருகு பண்ணும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். இன்னைக்கு பேச கர்த்தாவே, அன்புள்ள வார்த்தைக்காக, இரக்கமுள்ள வார்த்தைக்காக, கிருபையுள்ள வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. கர்த்தர் பேசுங்க, கர்த்தர் வெளிப்படுங்க, கர்த்தர் வார்த்தை கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தை யாவரையும் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வேத வார்த்தைக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கப்பட்ட வார்த்தைகள் சங்கீதம் 28:9 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுத்த வசனம் வார்த்தை என்ன? பிப்ரவரி மாசத்துல வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருனை போஷிக்க போறாரு, கர்த்தருனை உயர்த்த போறாரு, கர்த்தருனை ரட்சிக்க போறாரு. அன்பு தேவச்சனமே, 2026 வருஷம் பிப்ரவரி மாசத்துல கொடுக்கிற வார்த்தை 28:9 என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மை ரட்சிக்க போறாராம். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு என்று பொருள், ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அடைக்கலம் என்று பொருள், ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு தேவனுடைய அரண் என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, இந்த வருஷம் பிறந்து விட்டது. உனக்குள்ள பெரிய மனக்கலக்கம் இருக்கும், மனபாரம் இருக்கும், மன சோர்வு இருக்கும். உடைந்து உட்கார்ந்து இருப்ப இந்த வருஷம் எப்படி வாழப்பன்னு சொல்லி கலங்கி உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவச்சனமே, உனக்கு மேலாக கர்த்தர் நிச்சயமா இருக்கிறாரு. என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டேன். உன் பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டாங்க, உன் வாழ்க்கை அசைக்கப்படாது, உன் தொழில் அசைக்கப்படாது. இந்த வார்த்தை கிரியேசை கர்த்தரை ரட்சிக்க போறான். ரட்சிப்புனா என்னது? அதாவது பாவமன்னிப்பு ரட்சிப்பு அல்ல, தெய்வீகமான ரட்சிப்பு. கர்த்தரை பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடங்கி உட்கார்ந்து இருக்கிற, கலங்கி உட்கார்ந்து இருக்கிற, உபத்திரப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, எப்படி வாழ போறேன், எப்படி ஜீவிக்க போறேன்? சகோதரா, சகோதரியே, ஊழியக்காரனே, வாலிபனே, விசுவாச பிள்ளைகளே, கலங்கவே கலங்காது. உன்னை பாதுகாக்க இயேசு இன்னைக்கு வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். கரவயத்தை ஆமென் சொல்லுமா? ஆண்டவருக்கு மகிமை. இந்த வார்த்தை கேட்கும்போது தாய் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. நீ சோர்ந்து போகாது. உன் பிள்ளைகள் நீங்களும் கர்த்தர் ஒரு நாள் மட்டும் நீ நிச்சயமாவே ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பாதுகாப்பா வாழ்ந்து காட்டுவீங்க. யாருக்கு முன்பாக தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. 2026 வருஷம் பண்ணீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. எவ்வளவு கவலைகள் சூழ்ந்து இருக்குது, மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கவலையப்படாதீங்க. அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரே, இந்த வார்த்தை கேட்டப்ப என்ன வாசிக்கிறோம்? 28:9 தேவரீர் தம் ஜனத்தை ரட்சிக்க போற. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு தேவனுடைய பாதுகாப்பு என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாதுகாப்பா வாழ போற. இந்த பிப்ரவரி மாசம் முழுவதும் எத்தனை ஆபத்தும். நீ ட்ரெயின்ல பயணம் செய்வீங்க, பஸ்ல பயணம் செய்வீங்க, டூ வீலர்ல பயணம் செய்வீங்க, நடந்து போவீங்க, வேலைக்கு போவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, சர்ச்சுக்கு போவீங்க. எங்க போனாலும் இயேசு பாதுகாப்பார் விசுவாசிக்கிறேன். நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். ஆமென் சொல்லுவாயா? உனக்குள்ள பெரிய மரண பயம் இருக்கும், மரண கஷ்டம் இருக்கும். நீ பயப்படாதே. வசனத்தை 29 வாசிப்போம். தேவரீர் யார்? அவரு தேவரீர். அவர் தான் ஆண்டவர். உன் பிள்ளைக்கு ஏசப்பா தான் ஆண்டவர், உன் தாத்தா பாட்டி ஏசப்பா தான் ஆண்டவர், உன் வாழ்க்கை ஏசப்பா தான் ஆண்டவர், உன் தொழிலுக்கு ஏசப்பா தான் ஆண்டவர். அந்த வசனவாசி தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, அதில சொல்லும் உம ரட்சித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வார்த்தை கர்த்தர் குடும்பத்தை பாதுகாக்க போறாரு. தேவரீர் நம்முடைய ஜனம் யார்? இயேசுவ ஜனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரால் மீட்கப்பட்ட? கர்த்தரால் மீட்கப்பட்ட. யாரால் அழைக்கப்பட்ட? கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிற. நீ சாகிற வரைக்கும், உன் ஜீவன் பெரிய வரைக்கும் உனக்கு பெரிய பாதுகாப்பு என் இயேசுவ தான். கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு மனம் சோர்ந்து போகாது. கர்த்தர் பாதுகாக்கும்படி இயேசு இன்றைக்கும் வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் வாசிக்கிறோம். தேவரீர் தமது ஜனத்தை ரட்சித்து. ரட்சித்து என்ற வார்த்தை எதுக்கு சொல்லுது? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு என்று பொருள், அரண் என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பார் ஆண்டவர். என்ன வாசிக்கிறோம்? சுதந்திரத்தை ஆசீர்வதித்து. கர்த்தருக்கு நரிப்பருடைய சொத்து சுகம் எங்க இருக்குன்னா பேங்க்ல இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் பேங்க்ல இருக்குது, தஸ்தாவேஜ் பேங்க்ல இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பயந்து கொண்டு இருக்கிறீங்க, எப்ப பிரச்சனை வரும், எப்ப நோட்டீஸ் வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்ல சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்ற போறாரு. தேவச்சனமே, உனக்கென்று வைக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதம் எடுக்கவே முடியாது. எத்தனை மாசமானாலும் உனக்கென்று வைக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தையும், எந்த சுதந்திரத்தையும், எந்த சொத்தையும் யாரும் பறிக்கவே முடியாது. உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். கைவற்றி ஆமென் சொல்லி இந்த பிப்ரவரி மாசம் இப்ப அற்பத்தை பார்க்க போறேன். அதான் வசனம் வாசிக்கும். தேவரீர் வாசிக்க அர்த்தவரியே, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரம். யாரு சுதந்திரம்? இயேசுவோட சுதந்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவோட சுதந்திரமா இருக்கிறோம். நமக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் வெற்றி பெற போறோம். தேவச்சனமே, யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசிக்கிறீங்க. யாரை நம்புறீங்க? இயேசுவை நம்புறீங்க. யாரை ஆராதிக்கிறீங்க? இயேசு ஆராதிக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறப்போ உனக்கு வியாபாரம் இருக்குதோ இல்லையோ, வருமானம் இருக்குதோ இல்லையோ, உனக்கு கர்த்தர் உயர்த்துவதற்கு இயேசு இன்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனவாசியம் சுதந்திரத்தை ஆஸ்வதிக்க. என்ன சுதந்திரம்? ஒரு அபிஷேகமாகிய சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்ற போறாரு. நீ பெற்ற அபிஷேகம் ஒரு சுதந்திரம், நீ பெற்ற ரட்சிப்பு ஒரு பெரிய சுதந்திரம், நீ வச்சிருக்கிற மகத்தான் அன்பு பெரிய சுதந்திரம். இயேசுவை ஆஸ்வதிக்க போறாரா? நிச்சயம் சுதந்திரமாகிய அபிஷேகத்தை யாரும் எங்கும் பறிக்கவே முடியாது.
சாத்தா வெள்ளம் போல வருவான், சாத்தா ஓடி வருவான் உன்னை அழிக்கும்படிக்கு. நீ சொல்லு, என் சுதந்திர கர்த்தருக்காக சுதந்திரம் என்ற வார்த்தை குறிக்க தெரியுமா? உடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது, குடும்ப பிள்ளைகளை குறிக்குது. யாரும் அதை அசைக்க முடியாது, தொட முடியாது. கர்த்தர் சுதந்திரம், கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. நீ ஆசீர்வாதமா வாழ போற. கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கே கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வரிய வாசிங்கள். அவர்களை போஷித்து அடுத்து அவர்களை போஷித்து. கர்த்தருடைய போஷிப்பாரா அந்த வருஷத்துல? 2020 போஷிக்கப்படுவியா? எங்க பார்த்தாலும் வருமானம் இல்லை, கம்பெனி மூடப்பட்டு இருக்குது, சேலரி குறைஞ்சி போச்சு, வருமானம் குறைஞ்சி போச்சு, செலவு அதிகமாக இருக்கு, ஆனால் வருமானம் குறைஞ்சி போச்சு. எப்படி நடத்த போற? கர்த்தர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் போஷிக்க போறாது மாசத்துல. தைரியமா சகோதரா, தைரியமா சகோதரியே. உன்னை சுற்றி பல விதமான கமிட்மெண்ட் இருக்குது, பல கடன் பாரம் இருக்கிறது, பல வட்டி பிரச்சனை இருக்குது. எப்படி மீண்டு வர போறேன், எப்படி மீள போற சொல்லி உள்ள குமுறி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன், வியாகுலப்பட்டு உட்கார்ந்திருக்கிற சகோதரா சகோதரியே. அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை போஷிக்க போறாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்க போறாரு, கர்த்தர் சுதந்திரத்தை காப்பாற்ற போறாரு. அதை வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை போஷிக்க போறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2025 விட 2026 வருஷம் உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், தானியங்கள் பெருகும், வருமானம் பெருகும். நீ பணத்தை சேர்த்து வைப்ப, தானத்தை சேர்த்து வைப்ப, அரிசிமுடியை சேர்த்து வைப்ப, பருப்பு சேர்த்து வைப்ப. கர்த்தர் செய்ய போறாரா? கர்த்தர் உன்னை போஷிக்க போறார். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. நீ காற்று காண மாட்டே, மழை காண மாட்டே. உன் பள்ளத்தாகிய உன் வாழ்க்கையில தண்ணீராக ஆசீர்வாதம் நிரம்பிக் கொண்டே இருக்க போகுது. நீயே பிரமிக்க போற, நீயே ஆச்சரியப்பட போற. இது எப்படி ஆயிற்று, என்கிட்ட வருமானம் இல்லையே. கர்த்தர் செய்ய போறாரு. நீ சொந்த வீட்டை வாங்க போற, சொந்தமா குடியிருக்க போற. கர்த்தர் உயர்த்த போற, அதை உங்களுக்கு கர்த்தர் போஷிக்க போறாரா? போஷிப்புன்ற வார்த்தை இயேசுவன் ஆஸ்வதிக்க போறாரு. ஆண்டவருக்கு மகிமை. நீ வறண்டு போக மாட்டே, துவண்டு போக மாட்டே, வெட்கப்பட்டு போக மாட்டே. இன்னும் வருகின்ற மாசம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக நீயும் பிள்ளைகள் குடும்பமும் ஆஸ்வாதம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கைவேத்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை போஷிக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் போஷிக்க போறாரு. நீ தான் ஆஸ்வாதமா இருக்க போற. நீ யார் நாமத்தை உச்சரிக்கிற? இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற. யார் நாமத்தை உயர்த்துற? இயேசு நாமத்தை உயர்த்துற. நிச்சயம் வாய் இயேசு எப்ப சொன்னியோ, இந்த வார்த்தை எப்ப பயன்படுத்தினியோ, நிச்சயம் குடும்பத்துல செழிப்பை பார்க்க போற. கர்த்தருடைய போஷிக்க போறாரு. எத்தனை பீஸ் கட்டின பிள்ளைங்களுக்கு நீ பீஸ் கட்டுவே, காலேஜுக்கு பீஸ் கட்டுவே, பிள்ளைங்க பீஸ் கட்டி நிச்சயம் பிள்ளைங்க ஆஸ்வாதமா இருக்க போறாங்க. உங்க பிள்ளைங்க கர்த்தர் நடத்த போறாரு. அந்த வசனம் வாசிக்கிறோம். நான் உன்னை போஷிப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் போஷிக்க போறாரு? நீ வேலை செய்யற கம்பெனியில போஷிக்காது. உன்னை கைவிட்டுடும், கவர்மெண்ட் உன்னை கைவிட்டுடும், உலகம் உன்னை கைவிட்டுடும், மனுஷன் உன்னை கைவிட்டுருவான், நீ நம்புற நண்பன் உன்னை கைவிட்டுருவான், விலகி போயிட்டே இருப்பான், உன்னை காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பான். உன்னே சொல்லு, என் அழைத்த இயேசப்பா என்னை போஷிப்பாரு, குடும்பத்தை நடத்துவார் சொல்லி தைரியமா நீ சொல்லிக் கொண்டே நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. இன்னும் ஆசீர்வாதமா நீ வாழ்ந்து காட்டுவே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி வரி மட்டும் வாசிக்கலாம். அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அவர்களை யாரு? இயேசுவன் நம்புற, இயேசுவை சார்ந்திருக்கிற, இயேசுவின் பிள்ளை எப்படி இருப்பாங்களா? என்றென்றை கர்த்தர் உயர்த்தப்ப, என்றென்றைக்கும், எவர்லாஸ்டிங், என்றென்றைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் உயர்த்தப்படுவேன். பயப்படாதே. வயசானாலும் பரவாயில்லை, அது 50 ஆகட்டும், 60 ஆகட்டும், 70, எத்தனை வயசானாலும் உன் பிள்ளைங்களை கைவிட்டு விலகி போயிட்டு இருப்பாங்க, ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் இயேசு நம்பி வந்து உனக்கு கர்த்தர் உயர்த்த போறாரு. உன் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்க என்றென்றைக்கும். எந்த மாசமும் சேர்த்து எத்தனை வருஷம் ஆனாலும், எந்த மாசம் வந்தாலும் சரி, பிள்ளைகள் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். ஊழியத்தில் உயர்த்தப்படுவீங்க, வருமானத்தில் உயர்த்தப்படுவீங்க, பிள்ளைங்க படிப்பில் உயர்த்தப்படுவார்கள், உங்கள் பிள்ளைங்க செல்வத்தில் உயர்த்தப்படுவாங்க, கர்த்தருடைய வரங்களில் உயர்த்தப்படுவாங்க. கர்த்தரை உயர்த்தப்படுறது பிப்ரவரி மாதத்தில் இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இன்னும் பலமாக இருங்க, இன்னும் சந்தோஷமாக இருங்க, ஜபத்தில் தரித்திருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தரை பாட பாட, கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தர் உயர்த்தப்படுற. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், கர்த்தர் உயர்த்தப்படுறா. இயேசு உயர்த்தப்படுறாரு. எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த வீட்டில் நீ தலை குனிஞ்சு போய் திரும்ப உயர்த்தப்படுற சகோதரா, தைரியமா இரு. உன்னை தூக்கி ஓரம் கட்டினாங்க, உன்னை தூக்கி உதாசீனப்படுத்தினாங்க, நீ நம்ப சொல்றேன், எல்லாம் உதாசீனப்படுத்த தூக்கி ஓரம் போட்டாங்க, சொந்த தூக்கி ஒன்று ஓரம் போட்டாங்க, உதாசீனப்படுத்தப்பட்டு ஓரமா நிற்கிற இந்த வசனம் கர்த்தரை உயர்த்தப்பட உயர்த்தப்பட போகிற. எந்த கம்பெனியில என்ன அசிங்கப்பட்டு அதே இடத்துல கர்த்தரை உயர்த்த போறாரு. இயேசுப்பா வருமானத்தை உயர்த்த போறாரு. நீ உயர்த்தப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருக்கு சாட்சி கொடுத்து அவர் நாமத்தை உயர்த்த போற. கைவர்த்தி ஆமென் சொல்வாயாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை கேட்கிற தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என்ன வசனம் வாசிக்கிறோம்? 28:9 திரும்ப வாசிக்கலாம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, ரட்சித்து உமது சுதந்திரத்தை, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் இந்த வசனத்துல 4 பாயிண்டை பார்க்கறீங்க. கர்த்தரை ரட்சிக்கிறாரு,
கர்த்தர் உன்னை அல்லேலூயா ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் உன்னை போஷிக்கிறாரு, கர்த்தர் உயர்த்துறாரு. 4 பாயிண்ட். கர்த்தர் நிச்சயம் இந்த பிப்ரவரி மாசத்தை உயர்த்த போறாரு, இந்த கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் பாதுகாப்பாவே இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இருப்பாரா? நிச்சயம் இயேசு இருக்க போறாரு. நிச்சயம் வானத்தின் கீழ் பூமி கைவிடாதிருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை என்றைக்கும் மாறல சகோதரன். இயேசுவை இன்னைக்கு மாற மாட்டார், என்னைக்கு மாறவே மாட்டார். அவர் கர்த்தர் மாற மாட்டார். இந்த ஆண்டவரை நீ பிடித்து கொண்டு தொழுது கொண்டு அவர் சார்ந்து கொள். என்றைக்கு நீ அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தர் ரட்சிக்க போறாரு, உன்னை ஆஸ்வதிக்க போறாரு, உன்னை போஷிக்க போறாரு, அதே சமயம் கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ போஷிக்கப்படவே, ஆசீர்வதிக்கப்படவே, ரட்சிக்கப்படவே. 4வது கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ உயர்த்தப்பட்டு அநேக மக்களுக்கு மத்தியிலே நீ குடும்பம் தலைகுனியாதபடிக்கு மிகுந்த சாட்சியாக நல்ல சத்துவத்தோடு வாழ்ந்து காட்டுவீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு கொஞ்சம் தளர்ந்து போகாதீங்க, நல்லா உற்சாகமா இருங்க, நல்லா ஜெபிங்க, ஜெபத்தை விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதை பத்தி யோசிக்க வேண்டாம். என்ன வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் விடாக்க அவர் கெட்டியை பிடிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சொல்லுவோமா? கர்த்தர் மகிமைப்படுவாரா? தேவவசனம் பிப்ரவரி மாசம் கொடுத்த வசனம் 28:9 கர்த்தர் போஷிக்க போறாரு, உயர்த்த போறாரு, உன்னை ரட்சிக்க போறாரு, சொந்த கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. நீ மீட்கொள்ளப்பட்டு கர்த்தர் சாட்சியா வர போறீங்க. ஆண்டவருக்கு மகிமை. உன் சொத்தை அபகரிச்சாங்களா திரும்ப கதை ஒப்படைக்க போறாங்க. நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த வார்த்தை நிச்சயமாக கேட்ட பிற்பாடு இன்னும் மகிழ்ச்சியாக சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம்மள கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லா கையிலும் எல்லாம் ஜெபமில்லா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த வாக்குதத்து வார்த்தைக்காய் நன்றி அப்பா. சங்கீதம் 28:9 கொடுத்திருக்கிறேன். இந்த வசனம் கேட்ட அத்தனை மக்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும், போஷிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், உயர்த்தப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிரைஸ் காட். உமக்கு நன்றி. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமும் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல உண்டேனேக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனேக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனேக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நல்ல ஆண்டவரே, இந்த காலவழிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த 4 வார்த்தை நிறைவேற்றப்படச்சப்பா. சங்கீத வார்த்தை நிறைவேற்றப்படச்சும் ஆண்டவரே. கர்த்தாவை கிரியை செய்து நடத்துங்கப்பா. தமிழக மக்களுக்காக, இந்திய தேச மக்களுக்காக, ஒவ்வொரு சபையின் மக்களுக்காக, ஒரு சபையின் போதற்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் யாவரை கோடி மடங்கு உயர்த்தி ஆசீர்வதித்து பெருக செய்யும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்க என் தேவன் நடத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே செய்யும் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே. கைவைத்து ஆண்டவரே சோதனை ஜெபம் சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுநட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.